ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள். வணக்கம். சிம்மராசி நண்பர்களே, இந்த 26/1/2026 1/2/2026 வரைக்கும் எப்படி நமக்கு பலன் இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து பூச நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனுடைய பயணம் இருக்கிறது. அப்படி உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்து வரைக்கும் சந்திர பகவான் வரப்போகிறார். அப்படிங்கிறது உங்களுடைய ராசியினுடைய 9ஆம் இடத்திலிருந்து இவருடைய பயணமானது இன்றைய காலகட்டங்களில் பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்களில் ஒரு 2 நாளைக்கு மண்டே டியூஸ்டேயில் கொஞ்சம் காரியங்களை மெதுவாக செய்யுங்க, அவசரப்படாதீங்க. புதன் வியாழனுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். வியாழ வெள்ளிக்கிழமையில் நல்ல காரியங்களெல்லாம் செஞ்சதுக்கான வெற்றிகளை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பூச நட்சத்திரத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த சந்திரனுடைய எஃபெக்ட் ஆனது புனர்பூசம் என்கிற கடகராசியில் நுழையும் போது சுப செலவுகளும் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும். உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையானது உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடம் என்கிற கும்பராசியின் மேலே விழுவதும் அங்கே ராகு இருப்பதனாலேயும் கொடுக்கல் வாங்கலிலே நல்ல சிக்கல்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடக்கூடிய விஷயங்களும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் வெற்றிகளுக்கான வாய்ப்புகளும் உண்டு. 6ஆம் இடம் என்கிற சத்ருஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் பொருள் வரவை ஏற்படுத்துகிறார் மற்றும் அதனால் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். சுக்கிரனின் நிலைப்பாட்டினால் வரக்கூடிய மனதிலே சில கவலைகள், அந்த விஷயத்தில் பெண்களின் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அதுபோல் உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்துக்கும் 2ஆவது இடத்துக்கும் அதிபதியான புத பகவானும் இந்த மகர ராசிக்குள்ளே நுழைவதனாலே லாபங்கள் உருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். நிறைய கல்யாண காரியங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள், பண வரவுகள், வியாபாரத்திலே முன்னேற்றங்கள், நல்ல முதலீடுகள், கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்புகள், தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தினால உழைப்பிலும் சம்பள உயர்வும், வேலையிலே நல்ல மாற்றங்களும், அதன் மூலியமாக வரக்கூடிய மகிழ்வுகளும், மாணவர்கள் படிப்பிலே கொஞ்சம் கவனத்துடன் இருக்கும்போது நல்ல தேர்வு நிலைகளும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகிறது. வழக்குகளிலே நல்ல சாதகமான தீர்ப்புகளும் சில புதிய திருப்பங்களையும் எதிர்பார்க்கலாம். ராகுவின் இந்த 7ஆம் இடத்தின் நிலைப்பாடு உங்களுக்கு சில எச்சரிக்கையான உணர்வுகளை ஏற்படுத்தும். பெரிய செலவுகளை எதுவும் இழுத்து விட்டுக்காமல் இருந்தால் நல்லது. இந்த வாரம் முழுவதுமே 6, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கொடுத்த பணம் திருப்பி வருவதற்கும் வழக்குகளிலிருந்து சாதகமாவதற்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றிகரமாக அமைவதற்கும் இந்த எண்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த வாரத்திலே ஜனவரி 30ஆம் தேதி அன்று ஜெய ஏகாதசி என்கிற ஏகாதசி அன்றைய நாளில் விரதம் இருந்து விஷ்ணு பகவானை நீங்கள் வழிபடும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிகளை நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கொள்ள முடியும். ஏன்னா அன்றைக்கி தான் நமக்கு பீஷ்மர் அந்த அம்பு படுக்கையில் இருந்து 1000 நாமாக்களை சொன்ன விஷயம் விஷ்ணு சகஸ்ரநாமம். அப்படிங்கிறனால அன்றைய நாள் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பதோ இல்லை சொல்வதோ உங்களுக்கு கூடுதல் பலனை தரும். அதனால் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் என்கிற வெற்றி உங்களை தொடர்ந்து வரட்டும். இதனால் உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாகவும் நலமாகவும் என்றும் வளத்துடன் அமைவதற்கு இந்த வாரம் உங்களை வழி செய்து கொடுக்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.